நமது பொதிகையில் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆயுஷ்மான் பாரத் நீடு வாழ்க நிகழ்ச்சியில் டாக்டர் ராமசுவாமி பிள்ளை அவர்களுடன் சத்யா சிவகுமார் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ குறிப்பா அவங்க 2 பேர்கிட்டையும் முக்கியமான விஷயம் முதியோர்களுக்கான உணவு முறை. முதல்ல டாக்டர் நீங்க சொல்லுங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடலாம், அப்புறம் என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு அவங்களே எடுத்துக்கலாம். அதாவது தண்ணியோட அளவு எப்போதுமே மினிமம் 3 to 4 லிட்டர் கண்டிப்பா ஒரு ஓல்டேஜ் பர்சன் எடுத்துக்கணும். அது இல்லாம உப்போட அளவு கொஞ்சம் குறைவா எடுத்துக்கணும். ஊறுகாய், அப்பளம், கருவாடு, மிக்சர் இந்த மாதிரி பேக்கெட்ல அடைச்சி வச்சிருக்க நாள்பட்டு யூஸ் பண்ற ஐட்டம்ஸை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் கம்மி பண்ணிக்கணும். மற்றபடி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நம்ம நல்லா பச்சை காய்கறிகள், கீரை அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துட்டா மோஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அது எல்லாமே வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய கடைகள் சாப்பிட சொன்னீங்க டாக்டர். உங்களுடைய விஷயம் சித்த மருத்துவத்தினுடைய கோட்பாடுபடி உணவுங்கிறது அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை அடிப்படையாக இல்லை, அதனுடைய சுவையை அடிப்படையாக உள்ளது. ஸோ ஒரு சரியான உணவு ஒரு வயதானவர்களுக்கு இல்லை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தீர்வு என்பது ஒரு சித்த மருத்துவரை முறையாக அணுகி அது வாத நோயாளியா பித்தத்தினுடைய தாக்கம் இருக்குதா சிலேத்னமாங்கிறத பார்த்து அதற்கு உரிய உணவுகளை முறையாக பரிந்துரை செய்து நீங்க அருந்துவது மிக இதுவாக இருக்கும். பொதுவா வயதானவர்களுக்கு கழுத்து வலி அந்த மாதிரி வாத நோயாளிகள் இருக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பொதுவாகவே ஆயில் கண்டென்ட்ஸை நம்ம குறைச்சிக்கிட்டாலே நல்லதா இருக்கும். பட் வாத நோயாளிகள் தேன் அதிகமாக உபயோகப்படுத்தும் போது அது வாதத்தை தணிக்கும். அதே மாதிரி பித்த நோயாளிகள் உணவுல கருவேப்பிலையை அதிகமா சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு அது பித்தத்தை தணிக்கிறதா இருக்கும். ஸோ கபநோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா கபநோயாளிகளுக்கு அதற்கு ஏற்ற மாதிரிப்பட்ட எண்ணெய், அதாவது ஈரத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய காய்கறிகளை அவங்க குறைச்சிக்கணும். வெள்ளரிக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரிப்பட்ட உணவுகளை நீர் சத்து இருக்கக்கூடிய காய்களை குறைக்கணும். நிச்சயமா. தேங்க்யூ சோ மச் டாக்டர். நேயர்களே, இப்போ டாக்டர்ஸ் 2 பேருமே சொன்ன அறிவுரைகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் வர இருக்கும் வாரம் நாம டாக்டர் மகாதேவன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஹோமியோபதி துறையை சேர்ந்தவர். யுனானி டாக்டர் சாந்த் உஸ்மானி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பத்தி மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்திய மருத்துவத்தை பத்தி அதற்கான உங்களுக்கு அட்ரஸ் சொல்றோம், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. www.indianmedicinenet.in அப்படிங்கிற இணையதளத்துல போய் நீங்க பல தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இமெயில் ஐடியும் கொடுக்கிறோம். பொதிகை ஆயுஷ் 2015@gmail.com என்ற முகவரிக்கு நீங்க உங்களுடைய சந்தேகங்கள், இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை எங்களுக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு அதற்கான விடைகளும் நம்ம வர இருக்கும் வாரங்கள்ல டாக்டர்ஸ் கூட நம்ம பேச இருக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நேயர்கள் சார்பாகவும் எங்களுடைய நிலையத்தின் சார்பாகவும் மிக்க நன்றி வந்ததுக்கு டாக்டர். மீண்டும் வர இருக்கும் வாரம் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம்.